ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2 Loves Under One Roof. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் ஏதோ நாய் துரத்துற மாதிரியே வேகமாக ஓடிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்கும். அது பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ப்ளே பண்ண எந்திரிக்கிறான். அவனை பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ தான் உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த மேட்சையும் வின் பண்ணிடுறா. அதை பார்த்து ஹீரோயின் செம்ம ஹாப்பியா கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளோட அபார்ட்மெண்ட்க்கு வரா. அப்பதான் அவளோட பிளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அப்பா அம்மா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்ல போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த ஊரை விட்டு ஸ்கூலை விட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை விட்டு போக இஷ்டம் இல்லாம அந்த ஊர்லயே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கா. ஹீரோயின் அவளுக்கு அவளே குக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி ஷர்ட் இல்லாம வந்து நிக்கிறான். பெரிய பாடி பில்டர்னு நினைப்போ உடம்ப காட்டியே கரெக்ட் பண்றாராமா. ஹீரோன் அவங்க கிட்ட போய் ஷர்ட்டை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபுட் செஞ்சு கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்குறா. ரெண்டு பேருமே ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஒரே வீட்லயே ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்ற ஸ்டோரியை ஹீரோயின் சொல்றா. ஹீரோவை சைட் அடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கோம். அவன் வந்தாலே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வரா. அவனோட வலியை மறைச்சு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலே நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு கேட்கறா. நீயும் என்ன லவ் பண்ற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இதை கேட்டு ஹீரோயின் செம்மையா கடுப்பாயிரா. அவனை பிடிச்சி உதஞ்சு விட்டுறா. ஹீரோவும் போய் கீழே விழுந்துடுறான். ஹீரோக்கு அடிபட்டு இருக்கும். அதனால ஹீரோன் அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு வரா. அவன் சொல்ற இடத்துல கொண்டு போய் டிராப் பண்ணி விடுறா. அது பார்த்தா ஹீரோனோட அபார்ட்மெண்ட் தான். அதை பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோன் ஹீரோவை திட்டியே குக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி ஷர்ட் இல்லாம வந்து நிக்கிறான். அவனை பார்த்த ஷாக்ல ஹீரோன் அந்த வீட்டையே கொளுத்திடுறா. ஹீரோட மைண்ட் வாய் சாப்பாடு கேட்டது ஒரு குத்தமாடி இப்படி வீட்டையே கொளுத்திப்பிட்டியே சண்டாளி அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ ரூம் ஃபுல்லா டேமேஜ் ஆனதுனாடி ஹீரோயின் ரூம்ல தான் நான் இனி இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால தான் ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணிருப்பான். ஹீரோன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து கீழே காமிச்சிட்டு இருக்கான் எல்லாரும் முன்னாடியுமே. இதை பார்த்தோன்னே ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோன் ஓடி வந்து அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறது யாருக்குமே தெரிய வேணாம், தெரிஞ்சா நம்மள ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கீயை வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோன் படுத்திருக்கா. செம்ம இடி இடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவ ரொம்பவே பயந்துடுறா. ஹீரோ இவ பக்கத்துல தான் படுத்திருக்கான். இவளுக்காண்டி அவனோட கையை வெளியில நின்றான். ஹீரோனும் அவனோட கையை இருக்க பிடிச்சுக்கிறான். அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ கையை கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டாப்ல. ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ கிளம்பி வரான். ஹீரோயின் சொல்றா நான் போன பிறகு 10 மினிட்ஸ் கழிச்சு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதையுமே கேட்காம அவளை ஏமாத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனும் ஒன்னா ஸ்டே பண்றது ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் அவளோட ஆளுக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. ஹீரோயின் சொல்றா உங்க ரெண்டு பேர் மாதிரியுமே நானும் ஹீரோவும் கைப்பிடிச்சு நடக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோவும் வரா. அவனை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே ஆகுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரியே திரும்பி பாக்குறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா நம்ம காலேஜ் போன பிறகு எல்லாருமே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பவே கனவுலகத்துக்கு போயிடறா போல இருக்கு. ஹீரோ கூட கைப்பிடிச்சு நடக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை ஹீரோவும் பின்னாடி நின்று பார்த்து சிரிச்சுட்டே வரான். ஹீரோன் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு வரா. அங்க காரக்குழம்ப தலையில கொட்டின மாதிரியே ஒரு ஜீவன் வந்துட்டு இருக்கு. அவனை பார்த்து கூட எல்லா பொண்ணுங்களுமே ஆகும்னு சொல்லி கத்திட்டு இருக்காளுங்க. அவன் செமையா சீனை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பொண்ணுங்கிட்ட போயிட்டு ரொம்பவே பில்டப்பா பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு அது புரியல அப்படின்னு சொல்லணும்னா அவங்கள போட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாயிடுறா. ஹீரோயின் அவனை திட்ட போகும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு தடுக்கிறா. இருந்தாலும் ஹீரோயின் போய் அவனை திட்டிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோயினை செம்மையா திட்டி விட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயின் நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கா சண்டை போடுறதுக்கு. தடைக்கு விழுந்துடுறா. அவன் பேண்ட்டையும் கழட்டி விட்டுறா. எல்லாரும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் என்னடி பொசுக்குன்னு பேண்ட்டை கழட்டிட்டா என் மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் சாரியா கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் ஹீரோயின்ட்ட ஃபைட் பண்றதுக்காண்டி போறான். அங்க யாரோ வந்து அந்த பையனை தடுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான். ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா டே நீயாடா அப்படின்ற மாதிரியே ரெண்டு பேருமே மாத்தி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல ஹீரோட கசின் ரியான் தான். ஹீரோனும் ரியானும் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்காண்டி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரியான் சொல்றான் நான் வின் பண்ணிட்டா நான் என்ன கேட்டாலும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கு எனக்கு புட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ரியானோட மைண்ட் வாய்ஸ் எப்ப பார்த்தாலும் சோறுன்ட்டு சரியான சோத்து மிட்ட கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே முடிக்கிறான். ரியான் சொல்றான் நான் வின் பண்ணிட்டா உன்னை நான் அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் சொல்றான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக்ல எதே அப்படின்ற மாதிரியே கத்திடுறா. எல்லாருமே ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. ரியான் சொல்றான் நீ அமெரிக்கால இருக்க யூனிவர்சிட்டியை பத்தி கேட்கும்போது நீ அங்கதான் வந்து படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் நீ எதுவுமே அதை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரியான் சொல்றான் நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ உங்க கேம் ஆச்சு நீ ஆச்சு போடாங்கிட்ட அப்படின்ற மாதிரியே கிளம்பி
கிளம்பி போறான். ஆனா ரியான் விடாம பேசிட்டு இருக்கான். அவன் பேசினதுல ஹீரோ செம்மையா கடுப்பாயிடுறான். ஹீரோ கடுப்புல அவங்க கிட்ட இந்த பாலை புடுங்கி விளையாட ஆரம்பிக்கிறான். 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. மேட்சும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோ எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் எப்படியோ வின் பண்ணிடுறான். ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ரியான் ஹீரோவை விடவே மாட்டேங்கிறான். நீ ஒரு பொண்ணை லவ் பண்றதானே, அந்த பொண்ணுக்காண்டி தானே நீ அமெரிக்கா வர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியே எல்லாரும் முன்னாமே கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு எல்லாருமே என்னது ஹீரோ லவ் பண்றானா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிக்கிறாங்க. ஹீரோவும் எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ரியான் கேட்டுட்டு இருக்கான் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் ரொம்பவே பயப்படுறா. ரியான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் அதெல்லாம் சான்ஸே இல்லை, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் கேட்கிறா எதுக்கு நீ ரியான்ட்டா அமெரிக்கால இருக்க யூனிவர்சிட்டியை பத்தி கேட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் சும்மா தான் கேட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் ரியான் ரொம்பவே நல்லவன் தான், ஆனா இருந்தாலும் நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு சுத்துவான், அந்த அளவுக்கு அவன் எல்லாம் வருத்தல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் அவன் என்னோட கசினா இருந்தாலும் அவன் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனுக்கு குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் குக் பண்ணிட்டே சொல்றான் நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கணும், 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், 2 பேருமே சேர்ந்தே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ரியானுக்கு எல்லா பொண்ணுங்களுமே லவ் லெட்டரா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரியான் ஒவ்வொரு பொண்ணா போயிட்டு நீ என் கூட அவுட்டிங் வரையான்னு கேட்கறான். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போறான். எல்லா பொண்ணுங்களோட மைண்ட் வாய்ஸ் இவனா பைத்தியமா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. இதை ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அவன் ஒவ்வொரு பொண்ணா போய் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் லைப்ரரியில போய் புக் எடுத்துட்டு இருக்கா. அங்கேயும் ஏதோ சத்தம் கேட்கும் போது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறா. ரியான் அங்கேயும் ஒரு பொண்ணுகிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை விட மாட்டேங்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஓடுறா. அவ பின்னாடியே இவனும் போறான். ஹீரோயின் செமையா திட்டிட்டு இருக்கா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ரியான் சொல்றான் நான் ஹீரோட ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் எப்படியும் ஒரு அழகான பொண்ணை தான் சூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றான். ரியான் சொல்றா ஹீரோட ஆளை கண்டே பிடிக்க முடியல, ஒருவேளை நீயா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியே ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வாயை பொழந்துட்டு ஆமா ஆமா அப்படின்ற மாதிரியே இழிச்சிட்டு இருக்கா. ரியானோட மைண்ட் வாய்ஸ் என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சிக்கா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கா. ரியான் கேக்குறான் ஹீரோட ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரியான் சொல்றான் உன்ன மாதிரி பொண்ணுங்களை அவன் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்லுவான் அப்படின்ற மாதிரியே அவளை கலாச்சி விட்டு சிரிச்சிட்டு போறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நான் பாட்டுக்கு சிவனேன் தாண்டா இருந்தேன், என்னேடா இப்படி வம்பளுக்குறீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமா ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அங்க மோர்க்குழம்பு தலையில ஊத்தின மாதிரியே ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் இல்ல, ஹீரோட அண்ணா தான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த மோர்க்குழம்பு தலையை இங்கேயே வரான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோட அண்ணா வந்தோடனே ஒரு பொண்ணை போட்டோ எடுத்து அவளை உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னடா நடக்குதுங்க, நானும் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ செம்ம கடுப்பாயிரான். கடுப்புல கத்திட்டு இருக்கான். இப்ப நீ ஆர்டர் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அண்ணா அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கொடுத்துட்டு நீ அப்புறமேட்டு கால் பண்ணி இங்க விசப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட அண்ணா ஹீரோ கிட்ட நீ அங்கிளோட கம்பெனியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு ஆமா நீ தான் ஹீரோனை விட்டே வரமாட்டியே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட அண்ணா எனக்கு சாப்பிட அது வேணும் இது வேணும் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப மாதிரியே காஃபி தானே இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போறான். ஹீரோ அண்ணாவோட மைண்ட் வாய்ஸ் என்ன அசிங்கப்படுத்த வேற யாருமே வேணாம், இவன் ஒருத்தனே போதும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. ஹீரோட அண்ணா கேட்கிறாரு எதுக்கு நீ இவ்வளோ ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் உன்னோட மணில வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே பல்பு கொடுத்துறான். ஹீரோ அவரோட அபார்ட்மெண்ட்க்கு வரா. ரியானும் ஹீரோட அட்ரஸை தேடி வந்துட்டு இருக்கான். 2 பேருமே மீட் பண்றாங்க. 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரியான் ஹீரோயின்ட்ட ஹீரோட அட்ரஸை காமிச்சு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவனை கூட்டிட்டு போய் வேறொரு இடத்த காமிச்சு அதான் ஹீரோ வீடு அப்படின்னு ஏமாத்திடுறா. அதுக்கப்புறம் எடுத்தேன் பாரு ஓட்டம் மாதிரி ஒரே ஓட்டமா ஓடி அவளோட அபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறா. ஹீரோ அவளோட ரூம் ஓபன் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா அந்த ரியான் நிக்கிறான். அவனை பார்த்து இன்னுமே ஷாக் ஆயிடுறா. அந்த ரியான் எதுக்கு என்ன ஏமாத்தின அப்படின்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். ரியான் கேட்கிறான் ஹீரோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் சொல்றான் நான் உன்னோட ஹவுஸ் கீப்பரா இருக்கேன், கிளீனிங் குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் சொல்றான் சரி ஓகே என்ன உள்ள விடு அப்படின்னு போது ஹீரோன் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறா. ஹீரோன் வேகமா ஓடி போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண பார்க்கும்போது ரியான் அவனோட காலை அந்த டோருக்குள்ள வச்சிடறான். அந்த ரியான் ஹீரோன்ட்ட இது என்னோட கசினோட ரூம், இங்க வர எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் எதையுமே கேட்காம அவனோட காலை போட்டு மிதி மிதி மிதின்னு சொல்லி மிதிச்சிட்டு இருக்கா. ரியானோட மைண்ட் வாய்ஸ் என் காலை சட்னி ஆக்கிட்டாலே குண்டமா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள போய் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட புக்ஸ் ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஹீரோ கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கா. அந்த ரியான் கதவு கிட்ட நின்னு கத்திட்டு இருக்கான் டோர் ஓபன் பண்ண சொல்லி. ஹீரோன் டோர் ஓபன் பண்ணும்போது அந்த ரியானுக்கு அடிபட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எங்கடா இங்க இருந்தவனை காணோம் அப்படின்ற மாதிரியே தேடிட்டு இருக்கான். ரியானுக்கு மூக்குல இருந்து தக்காளி சட்னியே வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தோன்னே ஹீரோன் ரொம்பவே பயந்துடுறான். அவன் கிட்ட போய் சாரியா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான் பேச்சா இருக்கும்போது என்ன ஏந்தி அடிச்சா அப்படின்ற மாதிரி அவளை போட்டு திட்டிட்டு இருக்கான். அவனும் உள்ள போயிடுறான்.
வந்துடுறான். சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு அந்த ரூமையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனோட ட்ரெஸ் ஒன்று மிஸ் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோன் அதை மறைக்கிறதுக்காண்டி ரொம்பவே போராடிட்டு இருக்கா. ரியான் ஹீரோனை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோன் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சமாளிச்சுட்டு இருக்கா. ரியானோட மைண்ட் வாய்ஸ் இந்த ரணகலத்திலயும் இவளுக்கு ஒரு கிளிகிழிப்பு கேக்குதான் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோன் ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை மறைச்சிடுறா. ஹீரோன் அவன் கிட்ட நான் இங்க ஒர்க் பண்றதை யார்கிட்டமே சொல்லிடாத, அதுக்கப்புறம் எல்லாருமே தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டா அந்த டைம் பார்த்து அங்க வந்துடுறான். ரியான் ஹீரோட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், இவன் உள்ளேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்கறான், உன்னோட ஹவுஸ் கீப்பர் ஏன் இப்படி சொங்கி மாதிரி இருக்க, ஒரு அழகான பொண்ணை பார்த்து வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல இவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் சொல்றான், நான் தானே உன்னோட ஹவுஸ் கீப்பர் அப்படின்ற மாதிரியே சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரியான் சொல்றான், கொல்ல கூட்டத்தின் தலைவி மாதிரி இருக்கா, இவளை எப்படி ஹவுஸ் கீப்பரா சூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி அவளை போட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இவ ஒன்னும் என்னோட ஹவுஸ் கீப்பர் இல்ல, இவ தான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். அந்த ரியானோட வாய்க்குள்ள பத்தி போயிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வாயை பொழந்துட்டு நிக்கிறான். ரியானால நம்பவே முடியல, நீ எப்படி இவ்வளவு சூஸ் பண்ண, இவன் நல்லாவே இல்ல, பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டே இருக்கான். ரியான் சொல்றான், என்னாலலாம் இதை ஒத்துக்க முடியாது, நீ என் கூட அமெரிக்கா வந்துட்டு இவளை லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், நீ இவளை ஏத்துக்கிற வரைக்கும் நீ எங்க கூடயே ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இந்த வில்லங்கத்தை ஏன் இப்ப இவன் வாலண்டியரா கூப்பிட்டு உள்ள வர்றான் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ரியான் சொல்றான், இவகிட்ட எதுவுமே எனக்கு பிடிக்காது, இவ உனக்கு வருத்து இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு நான் உன்னை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயே ஆவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே 3 பேருமே ஒன்னா சாப்பிடறதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரியான் என்ன இது புது பழக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அதை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அடிச்சு விளையாடிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ரியான் பார்த்துட்டு ரியானோட மைண்ட் வாய்ஸ் இதுங்க 2 பைத்தியங்களா என்ன அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோயின் டிஷ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை ரியான் பார்த்துட்டு இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவை ஸ்கூலுக்கு எழுப்புறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ரியானுக்கும் லஞ்ச் கட்டி கொடுக்குறா. ட்ரெஸ் எல்லாத்தையுமே காய போட்டுட்டு இருக்கா. எல்லா ஒர்க்கையுமே பக்காவா பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அகைன் ஸ்கூல் போயிட்டு வந்து ஹீரோயின் குக் பண்ணதை 2 பேருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோவும் ரியானும் என்னமோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி அடிச்சு பிடிச்சிட்டு ஹீரோயின் செஞ்ச சாப்பாட்டை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே அயன் பண்ணிட்டு இருக்கா. அதை ரியான் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இது என்னோட ட்ரெஸ் தான் என்ன அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே தூங்க போறாங்க. ஹீரோ ரியான் மேல காலை தூக்கி போடுறான். ரியானோட மைண்ட் வாஸ் என்ன கரண்ட் மிஷின்ல மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரியே எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோவை அங்கிட்டு தள்ளி விட்டுறான். ஹீரோ ரியான் கிட்ட நீ என்ன தூங்கலையாடா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ரியான் இவன் எங்க தூங்க விட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கத ஹீரோ தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கான். ரியான் சொல்றான், நீ எல்லாருமே நல்லா கேர் பண்ற, எல்லாரோட ஒர்க்கையும் நீ நல்லாவே பாக்குற, ஆனாலும் என்னமோ உன்கிட்ட குறையுது, நான் உனக்கு 70 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் செம்மையா கடுப்பாயிரா, எனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா உன்னை அப்படின்ற மாதிரியே அவன் பெட்டோட சேர்த்து அவனை கவுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் செம்மையா திட்டிட்டு இருக்கா, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா மங்கூஸ் மண்டியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு நல்லாவே திட்டிட்டு இருக்கா. ஹீரோன் திட்டுறா வண்டியா திட்டிட்டு இருக்கா. ஹீரோ விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் சொல்றா, அவன் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே ஹீரோ கூடயும் சண்டை போடுறா. ஹீரோ சொல்றா, இந்த ரூம்ல என் மட்டும் 3 பேர் ஸ்டே பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரியான் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். ஆனா ஹீரோ அவனோட பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் வெளியில போட்டுறான். ஆனா ஹீரோன் ஓடி வந்து ரியான் கிட்ட நீ பண்ண ப்ராமிஸை காப்பாத்துவ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோன் சொல்றா, நான் ஹீரோக்கு கரெக்டான பேர்னு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஹீரோவை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரியானும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ கேட்கறான், எதுக்கு நீ ரியான்ட்ட போய் அப்ரூவல் கேட்டுட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன் அது மட்டும் போதாதா உனக்கு அப்படின்ற மாதிரியே கேட்கறான். ரியான் சொல்றான், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் செம கடுப்பாய் நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே டோரை வேகமா ஓபன் பண்றா. அகைன் அந்த ரியானோட மூக்க சட்னி ஆக்கிடுறா. ஹீரோயின் போய் சாரியா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோன் அவங்க கிட்ட பேசுறது சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்பவே பொசசிவ் ஆகுறான். ஹீரோட அண்ணா ஹீரோயின் ரியானையும் வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. 2 பேருமே விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. போட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஹீரோ என்னோட மணியை ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அண்ணா ஒரு யூனிவர்சிட்டி ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோட அண்ணா சொல்றாரு, நீ கேட்ட அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஃபார்ம் தான் இது, அங்க போயிட்டு உன்னோட அங்கிளோட கம்பெனியும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, நான் ஹீரோனை நல்லா பாத்துக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் செட்டில் ஆகணும், அதுக்காண்டி தான் அமெரிக்கா போறேன், இது ஹீரோனுக்கே தெரியாது, அவகிட்ட நீயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ரியான் அங்க வந்து ஹீரோ கிட்ட காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ரியான் ஹீரோட அண்ணா கிட்ட இவன் ரொம்பவே மாறிட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அண்ணா சொல்றாரு, உனக்கு தான் ஹீரோட சின்ன வயசு லைஃபை பத்தி தெரியும்ல, அப்பா எப்ப பாரு ஒர்க்னு சொல்லி போயிடுவாரு, அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, அதனால ஹீரோ எப்பவுமே லோன்லியா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கூட ஒரு நாள் நான் உட்காந்து சாப்பிட்டாலே அவன் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான், அதனாலதான் ஹீரோன் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனோட ட்ரெஸ் ஷாப்பை பார்த்துட்டு ஆன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ரியானும் அதே ஷாப்பு கிட்ட தான் வந்து நிக்கிறான். ஹீரோன் இந்த ட்ரெஸ் ஹீரோக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ரியான் பின்னாடி இருந்து கேவலமா இருக்கும் அப்படின்ற
மாதிரியே சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் அவன் கிட்ட ஹீரோக்கு பர்த்டே வருது, நான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து வந்து காமிக்கிறா. ரியான் அதை கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ட்ரெஸ்ஸே டச் பண்றாங்க. ரியான் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பாக்குறான். ஹீரோயின் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரியான் கேக்குறான், எதுக்கு இப்ப நீ இவ்வளவு ஐஸ் வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ரியான் கேக்குறான், இப்பெல்லாம் ஐஸ் வச்சா நான் ஹீரோவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் இல்ல, நீ ஹீரோட கசின், அதனால தான் உன்கிட்ட நான் நல்லா பழகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ரியான் ஹீரோனை இழுத்துட்டு போய் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அவனை தடுத்துட்டு இருக்கா. ரியான் சிரிச்சுட்டே சொல்றான், நான் ஹீரோட்ட போய் சொல்லவா, நீ ஈஸியா கூப்பிட்டோன்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி சீப்பா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோன் செம்மையா கடுப்பாயிரா. அவன் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வச்சுட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ரியான் ஃபீல் பண்றான், சே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ரியான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோபமா கேட்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனை தேடி வேகமா ஓடி வரா. ஹீரோன் ஒரு பிளேஸ்ல நின்று அவக்காலே அவளே அடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு நிக்கிறான். ஹீரோ சொல்றான், எனக்கு ஒண்ணு ரியானோட அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அவன் உன்னை கண்டிப்பா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவ பக்கத்துல போய் அவளை அணைச்சு பிடிச்சிக்கிறான். இப்படியே ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோன் அவளோட அபார்ட்மெண்ட்க்கு ஏதோ ஃபுட் வாங்கிட்டு வரா. இங்க ரியான் ஹீரோன் வர்றதை பார்த்துட்டு ஓடி போய் ஒர்க் பண்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் வாங்கி அந்த புட்டிங்க அவன் கிட்ட கொடுக்கும்போது அவன் வேணான்னு சொல்லிடுறான். அதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்காண்டி ஹீரோன் போறா. ஃப்ரிட்ஜ்ல ஒரு பாக்ஸ்ல சாரின்னு போட்டிருக்கோம். அதை எடுத்து ஹீரோயின் பாக்குறா. அதுலயும் புட்டிங் தான் இருக்கும். அதை ரியான் தான் செஞ்சிருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ்லென்த் பாரு அப்படின்ற மாதிரியே சொல்றா. ரியானும் ஹீரோனும் புட்டிங் சாப்பிடறதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. ரியான் கேக்குறான், உன்ன மாதிரி பொண்ணு எப்படி ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாஷ், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு புட்டிங் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேக்குறா, நீ எதுக்கு ஹீரோ அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறதுல குறியா இருக்க அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ரியான் சொல்றான், ஹீரோனோட அப்பாவோட கம்பெனியை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னை யாராச்சும் ஹர்ட் பண்ணா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரியான் அவனோட சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனை காப்பாத்தினது, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடினது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ரியான் சொல்றான், நான் எப்பவுமே ஹீரோ மாதிரி ஆகணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல, அவன் ஹீரோ தான், நான் ஜீரோ தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ டோருக்கு வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ரியானுக்கு சப்போர்ட் பண்றா. அப்படிலாம் இல்ல, நீ ஹீரோவோட நல்லாவே குக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு அவனை பத்தி லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வேகமா ரூமுக்குள்ள வந்து ஹீரோனை கிஸ் பண்றான். ரியான் இதை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கேண்டீன்ல மூணு பொண்ணுங்க ஹீரோயின் தான் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிசி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த மூணு பொண்ணுங்களுமே ஹீரோயின்ட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஹீரோவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்காண்டி ஹீரோ வரான். ஆனா அதுக்கு முன்னாடியே ரியான் அங்க வந்து ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. அதை விட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ரியான் சொல்றான், இவளுக்காண்டி தான் நான் அமெரிக்கால இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ ரொம்பவே சேடா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ரியான் ஹீரோனை தூக்கிட்டே அங்கிருந்து போறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்டே போறா. ஹீரோயின் ரியானுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி அப்படின்னு சொல்லும்போது ரியான் சொல்றான், உனக்காண்டி யாரு ஹெல்ப் பண்ணா, நான் ஹீரோ காண்டி தான் இதெல்லாம் பண்ண, நீலாம் ஒரு ஆவரேஜான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாயிரா. ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் யார்டா டம்மியா மிக்சர் சாப்பிட்றான்ற மாதிரியே ஹீரோ அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். ஹீரோன் அவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஹீரோ எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட ஒர்க் முடிச்சுட்டு ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி ஃபார்மே பார்த்து ரொம்பவே சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ரியான் ஹீரோனை அணைச்சு பிடிச்சிட்டே ஸ்கூலுக்கு போறான். எல்லாருமே இதுங்க ரெண்டும் லவ் பண்ணுதுங்களா என்ன அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறாங்க. கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வருதுன்னு எல்லாருமே ஜாலியாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ மட்டும் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கான். ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு வராங்க. ரியான் அவளை கூப்பிட்டு இதே என்ன கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் சரியான டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றா, எப்பவுமே இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ரியான் சொல்றான், இந்த வாட்டி நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயுமே நம்ம செம்மையா பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கல்ச்சுரல்ஸ்க்கு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரியானோட கிளாஸ் பாய்ஸ் எல்லாருமே பொண்ணுங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனோட கிளாஸ்ல எல்லாருமே கப் கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலே ஒரே பரபரப்பா இருக்கு, டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு அந்த கப் கேக்க கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு எதையோ தேடிட்டு இருக்கா. அப்பதான் அந்த யூனிவர்சிட்டி ஃபார்மை பாத்துடுறா. ஹீரோயின் கேக்குறா, என்னது நீ அமெரிக்கா போறியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு
ஹீரோ வந்து சொல்றான் நான் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றான் நீ என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ சொல்றான் 4 years தான், அதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்றான் உன்னை விட்டு 4 days கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போயிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து நான் ஹீரோட்ட பேசவான்னு சொல்லி கேட்கறா. ஆனா ஹீரோன் அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்குது. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட கிளாஸ் முன்னாடி அவ்வளோ கூட்டம் நிக்குது. அந்த ரியான் வந்து அப்படி என்னதான் பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ ரேபிட் வேஷம் போட்டு வரான். இவன் என்ன இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரியே ரியான் நினைக்கிறான். ரியான் ஹீரோனோட கிளாஸை பார்த்துட்டு யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடணும்டா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துடுறா. அடைச்சை மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரியான் ஹீரோன்ட்ட சொல்றான் நீ வீட்டுக்கு வா, நீ இல்லாம ஹீரோ ரொம்பவே சேடா இருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பேசுறதா அவங்களோட கிளாஸ்மேட் பார்த்துட்டு நீங்க 2 பேருமே போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரியான் ஹீரோனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். ஆனா ஹீரோனும் எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ரியான் ஹீரோனை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். இவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்கும்போது கப்பல் டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. ரியான் ஃபன்னா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்துட்டு போறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நீ ஃபன் பண்றதுக்கு என்னோட லைஃப் தான் கிடைச்சதாடா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மாத்தி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளேஸ்ல ஹீரோ சேடா உட்கார்ந்திருக்கான். அதே பிளேஸ்க்கு ஹீரோனும் ரியானும் வந்து மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொஸ்டின் கூட கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரியான் சொல்றான் ஒரே அசிங்கமா போச்சு அப்படின்ற மாதிரியே 2 பேருமே மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ரியானையும் ஹீரோனும் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்டேஜ்ல வச்சு எல்லாருமே ரியானும் ஹீரோனும் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் முடியாதுன்னு சொல்றா. ஆனா ரியான் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோ ஒரு பேண்டா ஃபேஸ போட்டுட்டு ரியானை வந்து தள்ளி விட்டுட்டு ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ரியானோட மைண்ட் வாஸ் யாரடா இவன் மொரட்டு ஆளா வந்து என்ன தள்ளி விட்டு போறான் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோட்ட நீ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் உனக்காண்டி தான் நான் அமெரிக்கா போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றா நீ என் கூட இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துடுறான். செம்மையா மழை பெய்யுது. ஹீரோன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சேடா உட்கார்ந்து இருக்கா. ரியான் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க இன்னைக்கு ட்ரெயின் எதுவுமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ரியான்ட்ட இருந்து கால் வருது. மழை நடி ட்ரெயின் ஓடல, அதனால ஹீரோயின் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்ட்ட போனை கொடுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அந்த போனை வாங்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரியான் அதெல்லாம் வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நியூஸ்ல இன்னைக்கு பூரா ட்ரெயின் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. ரியான் சொல்றான் இன்னைக்கு இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ரியான் ஹீரோன்ட்ட ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ வீட்டுக்கும் யாரோ வராங்க. ஹீரோ யாருன்னு பாக்குறதுக்காண்டி போறான். ரியானோட ட்ரெஸ்ஸை ஹீரோயின் போட்டுட்டு வரா. ட்ரெஸ்லயே புதஞ்சிடறா. அவ்வளவு பெருசா இருக்கு ட்ரெஸ். அதுக்கப்புறம் ரியான் கேக்குறான் என்னோட ட்ரெஸ்ஸை நீ எதுக்கு போட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஏன்டா லூசு பையில லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, நீ தானடா சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்ன அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அதுக்கப்புறம் ரியான் சரி ஓகே நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வீட்டுக்கு ஹீரோட அண்ணா தான் வந்திருப்பாங்க. எங்க ஹீரோயின் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ரியான் கொண்டு வந்து காஃபி கொடுக்குறான். அந்த டைம் பார்த்து ஹீரோவும் கரெக்டா கால் பண்ணிட்டே இருக்கான். ரியான் எம்மா தாய போன் அட்டன் பண்ணி தொலை, இவன் தொலை தாங்க முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த காலும் கட் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கிறதுக்காண்டி போறான். அந்த டைம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து அகைன் கால் வருது. அந்த காலை ரியான் எடுத்து பேசிட்டு இருக்கான். ஹீரோ ரியான்ட்ட கேக்குறான் இப்ப ஹீரோனுக்கு நீ எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்ப அப்படின்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கு ரியான் வந்து சொல்றான் நான் 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், அவ ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு வேகமா ஹீரோனை பாக்குறதுக்காண்டி அந்த மலையில நனைஞ்சிட்டே ஓடிட்டு இருக்கான். போடும்போது ஹீரோன் ஃபர்ஸ்ட் டே அவனை உப்பு மூட்டை தூக்கினது, அவ கூட பேசினது, பழகினது, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோன் கூட இருந்த எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோட அண்ணா கார் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு நல்லாவே திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றான் எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது, இப்படியே போனா ஹீரோனும் என்னை விட்டு போயிருவா, எல்லாருமே என்னை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுத்துட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட அண்ணா உனக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோனா அந்த ரியான் தூக்கி வந்து சோஃபால படுக்க வைக்கிறான். ஹீரோயின் தூக்க கலக்கத்துல அது ஹீரோன்னு நினைச்சிட்டு அவனை கட்டி பிடிக்கிறா. ரியானுக்கு என்ன பண்றன்னு தெரியாம முழிக்கிறான். ரியான் ஹீரோனை கிஸ் பண்ணிடுறா. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்து டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் எந்திரிச்சிடுறா. ஹீரோனை எந்திரிச்சு பார்த்துட்டு அப்பாலே இப்போ சைத்தான மாதிரி அவனை தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ரியானும் டோரை ஓபன் பண்றான். ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோன்ட்ட நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் அவளோட திங்ஸ் எடுத்துட்டு வந்து கார்ல போய் ஏறிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோ ரொம்பவே சேடா இருக்கா. அதை ஹீரோவும் நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ரியானை தேடிட்டு போறான். ஹீரோ ரியான்ட்ட என்னாச்சு, எதுக்கு ஹீரோ ரொம்பவே சேடா இருக்கா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ரியான் அவளை கிஸ் பண்ணதை சொல்லிடுறான். இதை கேட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிரான். அவனை போட்டு அடின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் நீ வந்தல இருந்து எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு, ஹீரோனை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவியோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரியான் சொல்றான் ஹீரோன் உன்னை மட்டும் தான் பாக்குறான், உன்னை மட்டும்
மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரியான் சொல்றான், நான் அமெரிக்கா போயிட்டு என்னோட அப்பாவோட கம்பெனியை பாத்துக்க போறேன், இனிமேப்பட்டு நான் அவர்கிட்ட இருந்து ஓடி ஒழிய மாட்டேன், என்னோட டேலண்டா அவருக்கு நான் புரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் ஹீரோனை விட்டு போயிடாத, அவ ரொம்பவே உடஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே ஹீரோனை பத்தி அவ அப்படி அவ இப்படி அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ரியான் ஹீரோட்ட அந்த மெசேஜை காமிக்கிறான். அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரான். அதுக்கப்புறம் விழுந்து அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோன் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் அவளோட ஆளுக்கும் அந்த மெசேஜ் வருது. ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கும் அந்த மெசேஜ் வருது. அதை எடுத்து ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனை சுத்தி நின்ன எல்லாருமே ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோன் அந்த பிளேஸை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோன் கிட்ட 3 பொண்ணுங்க வந்து ரொம்ப ஓவராவே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே ஹீரோயின்ட்ட நீ ரானே லவ் பண்ற, ஹீரோவே லவ் பண்ற, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோன் அங்க இருந்து போறதுக்காண்டி பாக்குறான். அந்த பொண்ணுங்க காலை வச்சு தடக்கி ஹீரோனை விழுத்த பாக்குறாங்க. ஹீரோனும் தடக்கி விழ போறா. அந்த டைம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுறான். அப்பதான் ரியான் மைக்ல பேசுற சத்தம் கேட்க எல்லாருமே அவன் பேசுறதை கேட்கறதுக்காண்டி போறாங்க. ரியான் சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹீரோனை பார்த்தப்ப அவ அழகா இல்ல, ரொம்பவே மொக்க பீஸா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோன் செமையா கடுப்பாயிரா. அட கொய்யால இருடா, அவன் மண்டே உடைக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே போறா. அதுக்கப்புறம் ரியான் சொல்றான், அவகிட்ட பழகின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் நினைச்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே இன்னசென்ட், அவளுக்கு 100 பாயிண்ட்ஸே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவ பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்க 2 பேருமே லவ்வர்ஸ் இல்ல, அவ எப்பவுமே ஹீரோவை மட்டும்தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே அந்த உண்மையா அவன் சொல்லிடுறான். இங்க எல்லாருமே வாயை பொழந்துட்டு அச்சோ ஹீரோக்கு ஆள் இருக்கா வட போச்சு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாங்க. ஹீரோன்ட்ட போய் எல்லார் முன்னாடியுமே ப்ரப்போஸ் பண்றான், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், உன்னை விட்டு என்னால அமெரிக்கா போக முடியாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, உன்னை நான் ரொம்பவே லவ் பண்றேன், உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட போயிட்டு என் கூட எப்பவுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா தலையாட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிடுறான். எல்லாருமே ஹாப்பியா கத்திட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அவளோட ஆளும் செம்ம ஹாப்பியில குதிச்சிட்டு இருக்காங்க. ரியானுக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே அவனோட கையை நின்றான் ஹீரோனை பிடிக்க சொல்லிட்டு. ஹீரோன் எப்பவுமே ஆசைப்படுவா ஹீரோட கையை பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறிடுது. 2 பேருமே ஹாப்பியா கையை பிடிச்சிட்டு நடந்து வராங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.